ஹலோ, வாங்க இன்னொரு விலாக் பார்க்கலாம். ஸோ இதில் வாய்ஸ் போயிட்டே இருக்கும், பிக்சர்ஸ் சரியாக போகும். ஸோ வாய்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் கம்பைன் பண்ணி கொஞ்சம் பாருங்கள். ஸோ இது வந்து ஆஃபீஸ் வேறு நாங்கள் பாட்காஸ்ட் ஒன்று செய்கிறதுக்காக பிரியாந்தில் போயிருந்தோம். ஸோ அங்கே பாட்காஸ்ட் முடிய என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் கிஃப்ட் வாங்கியிருந்தேன் பர்த்டேக்கு. ஸோ அந்த கிஃப்ட் ரேப் பண்ணி வச்சுருந்தேன் ஏர்லியாக பர்த்டே வரும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்காக. என் ஆஃபீஸ் போகிறதுக்கு மார்னிங் எழும்பி ப்ரெட் ரெடி பண்ணிவிட்டு டீ ரெடி பண்ணிவிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வந்து ஜிம் இப்போ போகிறதே இல்லை. ஸோ அதனால் டயட்டில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம் அப்படின்னு ஓட்ஸ் சாப்பிட்டு இருந்தேன். ஸோ இதுவும் நல்லா இருந்தது. பின்ன டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஹவுஸ் க்ளீனிங்க்கு கொஞ்சம், அதாவது இது வந்து நாங்கள் ரெண்ட் இருக்கிற ஹவுஸ். ஸோ இது வந்து எனக்கு இந்த ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ஸ்பேஸ் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம திங்க் பண்ணலாம் இருந்துட்டு. ஸோ அடுத்த நாள் ஒர்க் போகிறச்சு 2 வேலை இருந்தது. ஒன்று ப்ரமோஷன்ஸ் அண்ட் எங்களோட இவெண்ட் இருந்தது மீடியா கிளப்பில். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழகாக செய்திருந்தாங்க. அண்ட் நெயில்ஸ் போட போயிருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக. ஸோ இதுதான் நெயில்ஸ். ஸோ பின்ன அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இவெண்ட்ஸ் இருந்தது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது இவெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எல்லோரும் ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டிருந்தாங்க இது சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பின்ன திரும்ப ஒர்க் தான். பிறகு நமக்கு பானதுரை போக இருந்தது ஒரு வேலை விஷயமா, ப்ரமோஷன் விஷயமா. ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் போயிருந்தோம். ஸோ வழியாக போனபடியாக பேரிஸ்டாவில் போயிட்டு இருந்தோம். ஸோ காஃபி வரும் வரை நாங்கள் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு பர்த்டே இருந்தது. ஸோ பர்த்டேக்கு போகலாம் வாங்க. இந்த கார்ட் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வந்து அவளோட ஃபேஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அதுதான் அங்கே போகிறச்சு 8:20 போல் ஆகிட்டு. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேக் கட் பண்ணாமல் இருந்தாங்க. நான் வரும் வர பின்ன கேக் கட் பண்ணியிருந்தா. அண்டு கேக் கட் பண்ணி முடிய நம்ம எல்லோரும் டான்ஸ் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திரும்ப வீட்டை போயிருந்தோம். அடுத்த நாள் வந்து போக இருந்தது கல்தோட்டை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எங்களோட ஒரு பிரதர் அவரோட பர்த்டே இருந்தது. ஸோ அவரோட பர்த்டேக்கு ஹெல்த் ஹோமில் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு நைட் சாப்பாடு அவர் இது பண்ணியிருந்தார். ஸோ அதை பரிமாறிட்டு அவரோட பர்த்டேயும் நாங்கள் கல்தோட்டையில் ஒரு இடத்துல தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் அவரோட பர்த்டே கேக். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் இருந்தோம். ஸோ இந்த இடம் ரொம்ப காமான ஒரு இடம். நிறைய மரங்கள் தான் இருக்குது, நிறைய பெரிய மரங்கள் இருந்தது. ஸோ வாங்க கொஞ்சம் இந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஊஞ்சல் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெஃப்னா பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுள்ளுக்கு வந்து ஒரு ஊஞ்சல் இருந்தது. அண்ட் இது வந்து வேறு மாதிரியான ஒரு ஊஞ்சல். ஸோ இது அந்த ஹோட்டல் முன்னாடி இருக்க ரோட். ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ரோட். ஒரு சொல்கிறது ட்ராமா ஃபில்ம் மாதிரி ஷூட் பண்ணுறதுக்காக ரொம்ப நல்ல லொக்கேஷன் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நைட் வந்து எல்டர்ஸ் ஹோம்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போன சில பாத்திரங்கள் இவங்க வந்து கழுவிட்டு இருக்காங்க. ஸோ இது அண்ட் இந்த ஃப்ரெண்ட் வந்து அங்கே தான் இருந்தார். ஸோ இவரையும் எனக்கு பார்க்க கிடைச்சது. ஸோ இது முடிய நாங்கள் மார்னிங் ஒரு இடத்துக்கு இவங்க குளிக்க போகணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு காடு மாதிரி இடத்தை தாண்டி தான் போகணும். ஸோ எஸ், இது வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் மரங்கள் இருந்ததுனால எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது இந்த இடம். ஸோ எஸ், வாங்க போய் பார்க்கலாம். இது யாருன்னு தெரியும். இவங்க கடிச்சது அப்படின்னா வலிக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க.
அண்ட் எனக்கு குளிக்கிற ஐடியா இல்லை, பட் எனக்கு இங்கே சுற்றி பார்க்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமான வழி ஒன்று தான் இருக்குது போகிறதுக்கு. ஸோ அந்த வழியில் நம்ம போய் பார்க்கலாம். இந்த இடத்துல இவங்க குளிக்கிற பிளேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து விழ போயிருந்தேன், பட் ஓகே நம்ம சேஃபாக வந்துட்டோம். இந்த மாதிரி தான் இருந்தது இவங்க குளிக்கிற இடம். ஸோ அவங்க குளிக்கவும் வர நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்படியே இங்கே கீழே இருந்துட்டு மேலே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி மேலே பார்த்துட்டு இருக்கிறச்சே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. அண்டு வாங்க தண்ணிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அடுத்து நாம் வந்து தூவிலி அல்லன்னு ஒரு இடத்தை தான் பார்க்க போகலாம்னு இருக்கோம் கல்தொட்டையில். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் இந்த தூவிலி அல்ல. ஸோ நீர்வீழ்ச்சி. ஸோ இது வந்து கல்தொட்டை போர்டு எனக்கு நைட் வந்தபடியாக போர்டு பிக்சர் எடுக்க கிடைக்கல. ஸோ இந்த வழியால் தான் நம்ம வந்து தூவிலி அல்லைக்கு போகணும். நம்ம தூவிலி அல்ல வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா வெஹிக்கல்ஸ்க்கு 100 rupees டிக்கெட். அண்ட் ஹியூமன் அதாவது மனுஷங்க அப்படி யாராச்சும் போகணுன்னா 50 rupees டிக்கெட். ஸோ இது வந்து வியூ பாயிண்ட்ஸ் இங்கே இருந்தும் பார்க்கலாம். இல்லாட்டி இதை கிட்ட போயிட்டு பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஸ்டெப்ஸில் போயாகணும். ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா 360 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் வழியாக நீங்கள் வந்து க்ளோஸாக போய் பார்க்கலாம். எனக்கு வந்து ஸ்டெப்ஸ் முன்னே வரச்சே நல்லா இருந்தது, பட் லாஸ்ட் ஸ்டெப்ஸ் வரச்சே ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ப்ரீத் பண்ணுறது எல்லாம். ஸோ ஃபைனலி வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த இன்னொரு வியூ பாயிண்ட்ஸ். அண்ட் இது சில்ட்ரன் பார்க்ஸ் மாதிரி செய்திருக்கேன். உங்கள் கிட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே விளையாட முடியும். அண்ட் இன்னும் க்ளோஸில் போய் பார்க்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போயாகணும். ஸோ வாங்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் போய் பார்க்கலாம். இது வந்து நான் என்ன செய்திருக்கேன் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கீழே வர தண்ணியெல்லாம் மேலே போகிற மாதிரி. ஸோ சில விஷயங்கள் நமக்கு ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சதாக இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இதை நான் சும்மா ரிவர்ஸ் பண்ணேன், பட் அது நல்லா இருந்தது. அப்புறம் கல்தொட்டை இன்னொரு போர்டு இருந்தது, காங்க்ரீட் போர்டு ஒன்று இருந்தது. ஸோ ஓகே அதுலேயும் போயிட்டு ஒரு வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம்னு நான் அங்கே போயிருந்தேன். அதுக்கு பிறகு நாங்கள் வீட்டை வந்திருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சொக்ஸி இருந்தார். எனக்கு சொக்ஸியை பிடிக்காது, கண்ட கைக்கு என்னோட மேலுக்கு வருவார். பட் சொக்ஸி குட் பாய்.